மக்கள் மசோதா கட்சியின் சார்பாக 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இதில் இட்டிருக்கிற அத்தனை கோரிக்கைகளுமே இன்றைக்கி மக்களுக்கானது. அடிப்படை உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்ட நிலையிலே மத்திய அரசுடைய கவனத்திற்கும் மாநில அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்லும் விதமாக இந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கொள்ளிடம் முதல் மயிலாடுதுறை வரை கடந்து செல்ல வேண்டிய அந்த பேரணி, மோட்டார் சைக்கிள் பேரணி காவல்துறை தடுத்து நிறுத்தி அதற்குரிய விதியை மீறுகிறார்கள் என்று நிறுத்தினார்கள். நாங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அதன் பிறகு செய்தியாளர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் மக்களுக்கு மத்தியிலே முதலமைச்சரை சென்றடைய வேண்டும் மற்றும் இன்று நிலவுகிற விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை மற்றும் சிலிண்டர் விலை ஏழை எளியவர்கள் முதல் சாமானியர்கள் வரை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இனி மறுக்கப்படும் நிலையாக இருக்கிறது. கல்வி பயிலுகிற இளைஞர்கள் முதல் ஏழையர்கள் மற்றும் வியாபாரிகள் யாரும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து கொண்டு இருக்கிறதுனால இதை மத்திய அரசுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த பேரணியை நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியுடைய பொறுப்பாளர் மற்றும் அனைத்து மக்களுடைய பொறுப்பாளர்களுக்காக ஒன்றிணைந்து செயல்படுத்தினோம். இது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த 10 அம்ச கோரிக்கையிலே மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்ல வேண்டிய ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. அதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி அதனை முடக்கிவிட வேண்டும் அப்படி என்பதற்காக நாங்கள் தற்பொழுது அது வலியுறுத்தி இருக்கிறோம். அதனையும் மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த ரயில் சேவையை மீண்டும் துவங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்று தமிழக அரசுடைய கிட்டத்தட்ட 73 ஆண்டு அரசியல் மாற்றத்திலே நடக்க வேண்டிய தமிழக அரசுடைய சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வேண்டி நாங்கள் இந்த சட்டப்பேரவையை கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை அங்கும் நாங்கள் வலியுறுத்துவதற்காக டிஜிட்டல் போர் என்ற முறையிலே நாங்கள் கடந்து சென்றோம். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சருக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த பேரவையிலையும் நாங்கள் அந்த செய்தியை முதலமைச்சருக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக கோடானா கோடி இளைஞர்கள், பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்காகவும் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை வலியுறுத்தியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்று பகுதி நேரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்களுக்காகவும் வலியுறுத்தியிருந்தோம். எனவே இவையெல்லாம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கவனத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி என்பதற்காக நாங்கள் இந்த பேரணியை இங்கு தடைப்படுத்தாலும் மீண்டும் நாங்கள் தொடங்குவோம், வெற்றி பெற செய்வோம்.